வணக்கம். இணைந்திருக்கின்றோம் மற்றொரு சுகவாழ்வு நிகழ்ச்சியினூடாக. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளிலே உங்களுக்கு ஏற்படுகின்ற பல்வேறு நோய்கள், நோய் நிலைமைகள் தொடர்பான பல்வேறுபட்ட வைத்திய ஆலோசனைகளை நாங்கள் வழங்கி வருகின்றோம். அப்பொழுதுமே நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயம், ஒரு நோய் தொடர்பான, ஒரு நோயினுடைய அறிகுறிகள் தொடர்பான, அதற்குரிய தீர்வுகள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை மட்டும்தான் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு அந்த நோய் நிலைமைகள் தொடர்பான அறிகுறிகள் அல்லது ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டால் அது தொடர்பான வைத்தியர்களிடம் சென்று நீங்கள் எப்பொழுதும் சிறந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதுதான் சிறப்பாக இருக்கும். இன்றைய வாரம் நாங்கள் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக உரையாடப் போகிறோம். இப்பொழுது இலங்கையிலே பரவலாக பேசப்படுகிறது அல்லது ஒரு பரவலான பிரச்சனையாக எதிர்நோக்கப்படுகின்ற ஒரு நோய் தொடர்பாக, ஒரு நோய் அறிகுறி, ஒரு நிலைமை தொடர்பாகத்தான் நாங்கள் பேசப் போகிறோம். டெங்கு. எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு வருடமும் இந்த டெங்கு நோய் தொடர்பான அறிகுறிகள், டெங்கு நோய் தொடர்பான நோயாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருவதாகத்தான் சொல்கிறார்கள். அதிலும் இந்த வருடத்தை பொறுத்தளவிலே அதிகளவான மரணங்களும் ஏற்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்கிறார்கள். அண்மையில் கூட நாங்கள் ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருந்தோம். பல்கலைக்கழக மாணவி ஒருவர் மிகவும் இள வயதிலேயே இந்த டெங்கு நோய் காரணமாக தன்னுடைய உயிரை இழந்திருந்தார். எனவே டெங்கு என்பது ஒரு காய்ச்சல் நிலைமை, ஒரு நோய் நிலைமை என்பதையும் தாண்டி இது தொடர்பான விழிப்புணர்வு எங்களுக்கு அதிகமாக இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த நோயால் வருகின்ற பாதிப்புகளில் இருந்து எங்களையும் எங்களை சார்ந்தோரையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவே எப்பொழுதும் இது தொடர்பான விழிப்புணர்வோடும், அதே போல இந்த டெங்கு நோய்க்கு காரணமாக இருக்கின்ற நுளம்பு பெருக்கம், நுளம்புகள் தொடர்பாகவும் நீங்கள் அவதானத்தோடு இருந்தாலே இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டுக் கொள்ளலாம். அதே போல இந்த நோய் நிலைமைகள், இந்த அறிகுறிகள் எப்படி இருக்கும், மற்ற நோய்களிலிருந்து, மற்ற காய்ச்சல்களிலிருந்து இந்த டெங்கு நோய் தொடர்பான அறிகுறிகள் எவ்வாறு வேறுபடுகிறது என்பது தொடர்பான ஒரு விழிப்புணர்வும் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. எனவே இன்றைய எங்களுடைய நிகழ்ச்சியிலே நாங்கள் அது தொடர்பாகத்தான் பேசப் போகிறோம். எங்களோடு இணைந்திருக்கிறார் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினுடைய வைத்திய அதிகாரி டாக்டர் ஆர் இந்திரலிங்கம் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்கள் ஒரு வைத்தியர் என்பதையும் தாண்டி இந்த டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினுடைய ஒரு வைத்திய அதிகாரியாக இருக்கிறீர்கள். இப்பொழுது இலங்கையிலே இந்த நிலைமை எவ்வாறு காணப்படுகிறது டாக்டர்? தன்மை எவ்வாறு? இன்று இந்த வருடம் இதுவரை 52,000 நோயாளிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த வருடம் முழுவதும் 51,000 பேர் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இந்த வருடம் இதுவரையிலே 52,000 தாண்டி விட்டது இந்த நோயாளிகளின் எண்ணிக்கை. இப்படியே விட்டால் இது இன்னும் கூடிக்கொண்டு செல்லும். இதனால் ஏற்பட்ட இறப்புகளும் 31 அதிகரித்துள்ளது. இது ஒரு கடுமையான ஒரு ஆபத்தான நிலைமையாகவே காணப்படுகின்றது. இந்த இறப்பு விகிதம் அல்லது இப்படி நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் பெரும்பாலும் எந்த வயது பிரிவினராக இருக்கிறார்கள் டாக்டர்? அதிகமாக யாரை இது தாக்குகிறது அல்லது அப்படி இல்லாமல் பொதுவாக எல்லோருக்கும் அது பாதிப்பு இருக்கிறது? பொதுவாக பகல்ல வெளியில், அதாவது இந்த நுளம்பு டெங்கு என்பது ஒரு டெங்கு வைரஸினால் ஏற்படுகின்றது. அதில் 4 வகைகள் காணப்படுகின்றன. டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4. இந்த வைரஸ் அந்த ஈடிஸ் என்ற வகையான நுளம்பினாலேயே பரவுகின்றது. அவ்வாறு பரவுகின்ற அந்த நுளம்பு ஒரு டே பைட்டர், அதாவது பகல் வேளையிலேயே அது கடிக்கக்கூடியதாக அவர்களுக்கு கடிக்கும். அது காலையில் 6 மணியிலேருந்து 10 மணி வரையும், பின்னர் மாலையிலே 3 மணியிலிருந்து 7 மணி வரை அது கடிக்கலாம். ஆனால் இடையிலுள்ள டைமிலையும் கடிக்கலாம். இந்த டைமில் அது கூடுதலாக கடிக்கும். இந்த வேளையில் வெளியில் யாருக்கு எக்ஸ்போஷர் ஆகிறார்களோ அவர்களுக்கு இது கடிக்கக்கூடியதாக இருக்கும். கூடுதலாக பாடசாலை செல்பவர்கள், தொழில் நிமித்தம் வெளியில் செல்பவர்கள், இப்போ வீட்டில் இருக்கும் போதும் அந்த நுளம்புக்குரிய கட்டுப்பாட்டு முறைகளை அவர்கள் சரியாக கடைப்பிடிக்காது விட்டால் அவர்களையும் கடிக்கலாம். இதன் மூலம் டெங்கு பரவலாம். எல்லோருக்கும் பொதுவாக டெங்கு பரவினாலும் இறப்பு விகிதத்தை பற்றியும் நீங்கள் கதைத்தீர்கள். அதனுடைய தாக்கம் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வயது முதிர்ந்தவர்களுக்கு அல்லது வேறு ஏதாவது நோய் நிலைமைகள் இருப்பவர்களுக்கு இருக்கிறதா, அல்லது அதனுடைய தாக்கமும் எல்லோருக்கும் பொதுவானதாகத்தான் இருக்கிறதா? அதனுடைய பாதிப்பு எனும் போது வயதானவர்கள், அதைவிட ஒரு வயதை விட குறைந்தவர்கள், வேறு நாள்பட்ட நோய் உள்ளவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள், உடற்பருமனானவர்கள், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கூடிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இதைவிட ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது பெண்களின் மாதவிடாய். அதாவது இந்த டெங்கு ஏற்படுற காலத்தில் மாதவிடாய்
ஏற்படும் போது, அதாவது மாதவிடாய்க்கு அவர்களுக்கு உரிய அந்த காலம் இல்லாமலே டெங்கு காய்ச்சல் வரும்போது அவர்களுக்கு அந்த மாதவிடாய் ஏற்படலாம். அதாவது அப்படி அவ்வாறு ஏற்படும் போது அதனை முன்னரே நாங்கள் கண்டுபிடித்து அதற்குரிய சரியான வைத்தியத்தை செய்ய வேண்டும். சில வேளைகளில் வைத்தியசாலைக்கு வரும்போது பெண்கள் அதை பற்றி எதுவும் கூற மாட்டார்கள். அதை வைத்தியர்கள் அதை கேட்டு அறிவார்கள். ஆனால் எல்லா இடங்களிலும் அப்படியான ஒரு யூனிஃபார்மிட்டி, அதாவது ஒரு அவ்வாறு இருக்கவில்லை. ஆனால் இப்போ நாங்கள் அது எல்லாத்தையும் சரிப்படுத்தி அவ்வாறான சில கேள்விகளை கேட்டு அதையும் சரிப்படுத்துவதற்கு நாங்கள் முடிந்தவரையும் எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். கடந்த வருடத்தை எடுத்தால் 24 இறப்புகளில் 17 பெண்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த பெண்களில் பெரும்பாலானவர்கள் இந்த மாதவிடாய் பிரச்சனை தான் இறந்திருக்கிறார்கள். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவதானமாக இருக்க வேண்டும். பெண்களும் அவதானமாக இருக்கணும். ஒரு கட்டத்திலே ஒரு காலத்திலே இலங்கையில் அதிகளவான டெங்கு தொற்றுகள் இருந்தது, மரணங்களும் இருந்தது. ஆனால் பின்னர் அதை நாங்கள் முடிந்த அளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த ஒரு நாடாகவும் இலங்கை இருந்தது. ஆனால் மீண்டும் எதிர்பாராத விதமாக இந்த வருடம் இப்படியாக இது அதிகரித்து செல்வதற்கு, மரண வீதங்கள் அதிகரித்து செல்வதற்கும் காரணம் என்ன டாக்டர்? இதை நாங்கள் குறிப்பிட்டு கூறுவதாயின் 2017ஆம் ஆண்டு 186,000 நோயாளிகள் அறிவிக்கப்பட்டு 447 இறப்புகள் ஏற்பட்டன 2017. அதற்கு காரணமான அந்த வைரஸ் டைப் 2 என்ற டெங்கு வைரஸ். ஆனால் இந்த டெங்கு 4 வகையான வைரஸ்கள் காணப்பட்டாலும் ஒரு வகையான வைரஸினால் ஒருவருக்கு நோய் ஏற்பட்டால் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அந்த வைரஸினால் மீண்டும் அந்த நோய் ஏற்படாது. அவருக்கு அதுக்குரிய அந்த எதிர்ப்பு சக்தி உடலிலே இருக்கும். அப்போ ஒருவருக்கு ஆகக்கூடியது 4 முறை டெங்கு ஏற்படலாம். இதில் இந்த டைப் 2 என்ற அந்த வைரஸால் வர்ற அந்த டெங்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அதைவிட ஒருவருக்கு 2வது முறை டெங்கு நோய் தொற்று ஏற்படும் போது அந்த டெங்கு நோயினால் ஏற்படுகின்ற பாதிப்பு அதிகமாக காணப்படுகின்றது. நாங்கள் நோக்கும்போது அந்த 2017ஆம் ஆண்டு பெரும்பாலானவர்கள் அந்த டெங்கு வைரஸுக்கு எக்ஸ்போஷர் ஆகி அவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி ஏற்பட்டது. அதன் பின்னர் அந்த வைரல் ஸ்ட்ரெயின் மாறிவிட்டது. அவர் மாறி பின்னர் டைப் 3 என்ற அந்த வைரஸ் கூடுதலாக அதுவும் சில இடங்களில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த பெரும் தொற்று நிலை என்ற நிலையை அடையவில்லை, அதாவது அவுட் பிரேக் நிலை அடையவில்லை. 2024ஆம் ஆண்டு அதுக்கு முற்பட்ட காலத்திலேயும் நாங்கள் இவ்வாறான ஒரு நிலையை அடையவில்லை. பின்னர் அந்த இளம் வயதினர், அதற்கு எக்ஸ்போஷர் ஆகாத பிரிவினர் வளர்ந்து வரும்போது அவர்களுக்கு அந்த வைரஸுக்குரிய எதிர்ப்பு சக்தி இருக்காது. அப்போ தற்போது மீளவும் அந்த டைப் 2 என்ற வைரஸ் சூழலில் காணப்படுகின்றது அந்த நுழம்புகளில். அந்த நுழம்பினால் தற்போது பாதிப்பு ஏற்பட தொடங்கியுள்ளது. இதில் முக்கியமானது என்னென்னு சொன்னால், நுழம்பு இந்த டெங்கு வைரஸ் அதை சொல்கிற வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் என்று சொல்லி ஒரு நுழம்பில் இருந்து அதனுடைய சந்ததிக்கு முட்டையினூடாக கடத்தப்படும் படுறது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய ஒரு பெர்சன்டேஜ் அவ்வாறு காணப்படுகின்றது. அப்போ இந்த சமூகத்தில் அந்த சூழலில் அந்த நுழம்பிலே அந்த வைரஸ் ஒரு சில அளவில் காணப்படும். பின்னர் அந்த வைரஸுக்குரிய எதிர்ப்பு சக்தி உள்ளவர்கள் இல்லாத பட்சத்தில் அந்த வைரஸால் ஒருவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் அப்புறம் அவருக்கு நுழம்பு கடித்து அப்புறம் அப்படியே மாறி மாறி கடித்து அப்படியே சமூகத்தில் அந்த சூழலில் அந்த நுழம்பு விடப்படுகிறது. இதனால் இந்த ஒரு தொற்று நிலை, அதிகரித்த தொற்று நிலை ஏற்பட்டுள்ளது என்று. இப்பொழுது உங்களுடைய இந்த அறிக்கைகளின்படி டாக்டர், இப்பொழுது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கட்டாயம் ஒருவருக்கு இருக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற நுழம்புகள் கடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக இதனுடைய தாக்கத்துக்கு உட்படுத்துகிறார்களா, அல்லது வீட்டிலே ஒருவருக்கு ஏற்படுகின்ற பொழுது மற்றவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மாதிரியும் முறைகள் இருக்கிறது, அல்லது ஒருவருக்கு வரும்பொழுது கட்டாயம் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே பாதிக்கப்படுகிறது? முக்கியமானது இந்த டெங்கு வைரஸ் என்றது நுழம்பு கடிப்பதனாலேயே ஏற்படுகின்றது. அப்போ ஒருவருக்கு டெங்கு நோய் ஏற்பட்டால் அவர் தனக்கு நுழம்பு கடிக்காமல்
தவிர்க்க வேண்டும். ஏன்னா அவருக்கு அந்த நுளம்பு கடித்தால் அவருக்கு அந்த காய்ச்சல் ஏற்படும் காலத்தில் அவருடைய இரத்தத்தின் மேற்பரப்புக்கு அந்த வைரஸ் வருவதாலே அவருக்கு நுளம்பு கடிப்பதன் மூலம் அந்த நுளம்புக்கு அந்த வைரஸ் தொற்று ஏற்படுகிறது. அந்த நுளம்பு பிறகு இன்னொரு கடிக்கும்போது, அதாவது அந்த நுளம்பு இருக்கும் இடத்தில் இருந்து 200 மீட்டர் அளவு சுற்றளவு உள்ள இடத்துல யாரையும் கடிக்கலாம். அதைவிட அந்த ஈடிஸ் இஜிப்டை என்ற நுளம்பு ஒரு மல்டிபிள் பைட்டர் என்று சொல்கிறது. அது ஒரு முட்டை இடுவதற்கு முன்னம் ஒருவரில் இருந்து மட்டுமல்லாது பலருக்கு கடித்து அதன் மூலம் தனக்கு தேவையான அந்த குருதி தேவையை பூர்த்தி செய்கின்றது. இதனால் அது ஒரே நேரத்தில் பலருக்கு பரப்பக்கூடிய ஒரு வெரி ஆக்டிவான ஒரு நுளம்பாக காணப்படுகின்றது. அப்போ அதால் இந்த ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் அவர் தனக்கு நுளம்பு கடிப்பதை தவிர்க்க வேண்டும். வீட்டில் உள்ள மற்றவர்கள் நுளம்பு கடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஆனால் அந்த நுளம்பினுடைய அந்த நோயரம்பு காலம் என்பது 3 நாளில் இருந்து 14 நாட்கள் வரையும் இருக்கும். அதாவது நுளம்பு தொற்று அவருக்கு ஏற்பட்டு அந்த காய்ச்சல் ஏற்படுவதற்குரிய காலம். ஒரே நேரம் எல்லாருக்கும் நுளம்பு கடித்திருந்தால் அவருக்கு காய்ச்சல் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் இந்த டெங்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டால் அதன் மூலம் பெரும்பாலானவர்களுக்கு எந்த விதமான நோய் அறிகுறிகள் இல்லாமலே அது போய்விடலாம். ஒரு சிறு பிரிவினருக்கு அது டெங்கு காய்ச்சலாக ஏற்படும். அது டெங்கு காய்ச்சல், அதாவது அன்டிஃபரன்ஷியேட்டட் ஃபீவர் என்று சொல்லுவது, அதாவது சுமார் நோமலாக இருக்கிற ஒரு காய்ச்சலாக மாறலாம். இன்னும் சிலருக்கு டெங்கு காய்ச்சலாக வரலாம். டெங்கு காய்ச்சல் எனும் போது அவருக்கு அந்த குருதி சிறுதட்டுக்கள் குறைய தொடங்கும். அந்த அந்த டெங்கு தொற்று ஏற்பட்டுள்ள அந்த காலப்பகுதியில் அதைவிட டெங்கு குருதி பெருக்கு நிலை என்று சொல்கிறது. அதாவது குருதி பெருக்கு நிலை என்று சொல்கிறது. அது டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர் என்று சொல்கிறது. அது தான் ஒரு சீரியஸான ஒரு கண்டிஷன். ஆனால் அது யாருக்கு வருகிறது யாருக்கு வர மாட்டாது என கூற முடியாது. அதனால் டெங்கு காய்ச்சல் என்று சொல்லி யாருக்காவது நாங்கள் கண்டுபிடித்தால் எல்லோருக்கும் அந்த சரியான அந்த மானிட்டரிங்கை நாங்கள் செய்து அதுக்குரிய அந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இதில் அந்த மானிட்டரிங் என்றது செய்ய வேண்டும். அதைவிட சில பிரிவினர், அதாவது அந்த நாள்பட்ட நோயுள்ளவர்கள், மிக வயதானவர்கள், 1 வயதை விட குறைந்த சிறியவர்கள், உடல் பருமனானவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், இவர்களுக்கு அந்த உடலில் உள்ள அந்த நோய் எதிர்ப்பு தன்மை, அந்த தொழிற்பாட்டு ரீதியான சில மாற்றங்கள் இருப்பதனால் அவர்களுக்கு டெங்கு நோய் ஏற்பட்டால் அதால் ஏற்படும் பாதிப்பு கூடுதலாக காணப்படும். சரி, பொதுவான சில விஷயங்கள் தாண்டி நாங்கள் இந்த நோய் அறிகுறிகள் நிலைமைகள் தொடர்பாக பேசலாம் டாக்டர். ஆரம்ப அறிகுறிகளாக இந்த டெங்கு நோய்க்கு எவ்வாறான அறிகுறிகள் காணப்படுகிறது? டெங்கு நோய் ஆரம்பத்தில் அந்த நோய் என ஏற்படும் போது அவர்களுக்கு சாதாரண வைரஸ் காய்ச்சல் மாதிரியான ஒரு அறிகுறிகள் தான் காணப்படும். காய்ச்சல், உடல் வலி, தலைவலி, அந்த கண்களுக்கு பின்னால் வலி ஏற்படும். அதைவிட உடம்பில் சில சிவப்பு புள்ளிகள் ஏற்படலாம், மூட்டுகள் வலிக்கலாம். இது மற்ற வைரஸினாலும் அவ்வாறு ஏற்படலாம். அப்போ டெங்கு என்று அதிகரித்த நிலை காணப்படுவதனால் ஏதாவது காய்ச்சல் ஏற்பட்டால் நாங்கள் முதலில் யோசிக்க வேண்டியது டெங்குவாக இருக்கலாம். அதுக்குரிய முன்னேற்பாடு நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். அதன் பின்னர், அதாவது இந்த நோய் ஏற்பட்டு 2 நாள் 3வது நாள் தான் அதனுடைய பாதிப்பு ஏற்பட தொடங்குகின்றது. அந்த பிளேட்லெட் குறையலாம், இரத்த குழாய்களிலிருந்து நீர் வெளியேறி உடலில் உள்ளே உள்ள வெளிகளில் நிரம்பலாம். அப்போ இதால் அந்த இரத்தத்தின் நீரின் அளவு குறைந்து, ப்ரெஷர் குறைந்து ஒரு அதிர்ச்சி நிலை, அதாவது ஷாக் என்ற நிலைக்கும் அவர்கள் செல்லலாம். இதைவிட டெங்கு ஏற்படும் போது அவர்களுக்கு குருதி ஒரு சிறிய காயம் ஏற்பட்டால் அல்லது குருதி பெருக்கு ஏற்படுற சந்தர்ப்பங்கள் இருக்குமாயின் அது வளமையானதை விட கூடுதலாக ஏற்படலாம். அதற்குரிய அந்த டெண்டன்சி காணப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னீர்கள் சாதாரணமாக ஏற்படுகின்ற வைரல் ஃபீவர் போல தான், காய்ச்சல் போல தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் எவ்வாறான அறிகுறிகள் அப்படியான ஒரு காய்ச்சலில் இருந்து டெங்கு காய்ச்சலை வேறுபடுத்தி அறியக்கூடிய அறிகுறிகள் ஏதாவது இருக்குமா டாக்டர்?
குறிப்பாக அறிகுறிகள் என்று நாம் கூற முடியாது ஆரம்ப நிலையில். ஆனால் டெங்கு அந்த தீவிர நிலையை அடையும் போது அவர்களுக்கு வியர்க்கலாம், மற்றது அவர்கள் ஒரு மனநிலையில் குழப்பம் ஏற்படலாம், மற்றது அவர்களுக்கு வயிறு வலி ஏற்படலாம், வாந்தி ஏற்படலாம், இவ்வாறான நிலைமைகள் ஏற்படும். ஆனால் அதைவற்றையும் நாங்கள் குறிப்பாக சொல்லுவோம். நாங்கள் டெங்கு என்பதையும் அதனுடைய அந்த தீவிரத்தன்மையும் அறிவதற்கு இரத்த பரிசோதனைகள் செய்வதன் மூலமே நாங்கள் அதை உறுதிப்படுத்தி கொண்டு, மற்றது அதை விட ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அதை செய்து அதன் மூலம் அவர்களுக்கு அந்த குருதி பெருக்கு நிலை என்றதிலிருந்து அந்த இரத்தத்திலிருந்து நீர் வெளியேறி வேறு பகுதிகளுக்கு சென்றுள்ளதா என்பதையும் அவதானித்து அதன் மூலம்தான் எந்த வகையான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். முன்னேற காலங்களில் ஆரம்பங்களிலே எங்களுக்கு டெங்கு வந்தபோது சொல்லுவார்கள், இதற்கென்று சொல்லி பிரத்யோகமான சிகிச்சைகள் இல்லை. அதாவது சாதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற மருந்துகளையும் அதிகமாக தண்ணீரையும் நாங்கள் குடித்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்வார்கள். வீட்டிலேயே இருந்து கொள்ள வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் எந்த ஒரு கட்டத்திலே ஒரு டெங்கு நோயாளி கட்டாயம் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைமை எப்பொழுது வரும், அல்லது எப்பொழுது ஒரு நோயாளி தான் ஒரு வைத்தியசாலையை நாட வேண்டும் கட்டாயம் இப்படி இருக்கின்ற பொழுது? இப்போ நார்மலாக ஒரு காய்ச்சல் ஏற்பட்டால் அந்த நார்மல் சாதாரணமாக 2 நாள் காய்ச்சல் தொடர்ந்து இருக்குமாயின், 2 நாட்களுக்கு காய்ச்சல் தொடர்ந்து இருக்குமாயின் 3ஆவது நாள் அவர் ஒரு பிளட் டெஸ்ட் செய்ய வேண்டும். இதுதான் நார்மலான அட்வைஸ். ஆனால் அதில் முக்கியமாக அந்த உடல் பருமன் உள்ளவர்கள், நாள்பட்ட நோயாளிகள், அதாவது டயபெட்டிஸ், ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், மற்றது கேன்சர், அதைவிட சிறுநீர் வருத்தங்கள், நாள்பட்ட நோய்கள், வேற நாள்பட்ட நோய்கள் காணப்படுபவர்கள், அதை விட ஆர்த்ரைட்டிஸ், அதாவது இந்த மூட்டு சம்பந்தமான நோய்கள் இவை காணப்படுபவர்கள் முதல் நாளே வைத்தியரை நாடி அவருடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்வது நல்லது. கர்ப்பிணி தாய்மார்களாயின் இன்றைய இந்த காலகட்டத்தில் காய்ச்சல் ஏற்பட்டால் முதல் நாளே அட்மிட் பண்ணுவது நல்லது. அதிலும் என்னென்னு சொன்னால் இந்த டெங்கு NS1 ஆன்டிஜன் என்ற ஒரு டெஸ்ட் ஒன்று செய்கிறது டெங்கு நோயை கண்டுபிடிப்பதற்கு. ஆனால் அந்த ஆன்டிஜன் டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்தால் உங்களுக்கு டெங்கு உள்ளது என்பதை நாங்கள் உறுதியாக கூற முடியும். ஆனால் இப்போ அது நெகட்டிவாக இருந்தால் டெங்கு இல்லை என கூற முடியாது. இதுவும் ஒரு சமூகத்தில் ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் நிலவுகின்றது. அந்த NS1 ஆன்டிஜன் செய்து அது நெகட்டிவ் என்று சொல்லி சொன்னால் எனக்கு டெங்கு இல்லை என்று விட்டு அவர்கள் கவனக்குறைவாக இருந்து விடுவார்கள். அது பின்னர் பேராபத்தில் முடியலாம். ஒருவருக்கு 2வது முறை டெங்கு ஏற்படும் போது அந்த டெங்கு ஆன்டிஜன் சில வேளைகளில் அது நெகட்டிவாக இருக்கலாம். அதால் அவர்களுக்கு டெங்கு இல்லை என்பதை கூற முடியாது. அதற்கு அந்த ஃபுல் பிளட் கவுண்ட் அதை சீரியல், அதாவது தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு செய்து அந்த குருதி சிறுதட்டுக்கு வேண்டிய நிலையை வைத்துக்கொண்டு அடுத்த நடவடிக்கை என்ன என்பதை தீர்மானிக்க வேண்டும். அதனால் நீங்கள் முறையான வைத்தியரை நாடுவது அந்த குறிப்பிட்ட காலத்தில் நார்மலாக சாதாரணமாக 2 நாட்கள் காய்ச்சல் இருந்தால் வைத்தியர் நாடலாம். அதை விட அந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸ், அதை நான் சொன்ன அந்த அப்படியானவர்கள் அதை ப்ரெக்னன்ட் மதர்ஸ், மற்றது நாள்பட்ட நோய்கள் உள்ளவர்கள், உடற்பருமனானவர்கள், வயது கூடியவர்கள், ஒரு வயதை விட குறைந்தவர்கள் முதல் நாளை வைத்திய ஆலோசனையை பெற்று அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நடப்பது பாதுகாப்பானது. வைத்தியசாலைகளில் டாக்டர் இப்பொழுது எவ்வாறான சிகிச்சைகள் டெங்குக்கு இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? டெங்கு என்ற நோய்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு வைத்திய முறை என்பது இல்லை. அதுக்கு செய்வது சிம்டமெட்டிக் மேனேஜ்மெண்ட், அதாவது இந்த அறிகுறிகளை பார்த்து அதற்கு ஏற்றவாறு வைத்தியம் செய்வது. அவர்கள் அந்த அதிகரித்த அந்த கடுமையான நிலைக்கு செல்லும் போது அந்த குருதி போக்கு நிலை, அதை விட அந்த அதிர்ச்சி ஷோக் என்ற அந்த விதைகளுக்கு போகும்போது அதற்கும் அவர்களுக்கு அந்த எந்தெந்த டைப்பான ஃப்ளூயிட்ஸ், அதாவது
ஒரு குறிப்பிட்ட அளவு எங்களுடைய இரத்த குழாயிலே ஒரு குறிப்பிட்ட அளவு பிளட் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். அதாவது எங்களுடைய அந்த வைட்டல் ஆர்கன்ஸ், அதாவது முக்கியமான அந்த உடல் உறுப்புகளுக்கு பிளட் அந்த இரத்த ஓட்டத்தை பேணுவதற்காக அதில் ஒரு ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கணும். அப்போ அது இந்த டெங்கு குருதி பெருக்கு நிலையின் போது அந்த நீர் அந்த குழாயிலிருந்து வெளியேறுவதால் அந்த ப்ரெஷர் அவர்கள் வந்து அந்த ப்ரெஷர் இல்லாதபடியால் அந்த முக்கியமான அந்த உடல் உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டம் வழங்குவது, இரத்தத்தின் மூலம் வழங்குகின்ற ஆக்சிஜன், எனர்ஜி எல்லாம் வந்து பாதிக்கப்படுகின்றது. இதனால் அந்த அந்த உறுப்புகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இவ்வாறான பாதிப்பு இருக்குமாயின் அது மீள முடியாத ஒரு டேமேஜுக்கு போய்விடும். அப்போ இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அதே பிறகு மீளவும் அந்த நோமல் நிலைக்கு கொண்டு வர முடியாது. அப்போ இவ்வாறான நிலையில் அது இறப்பு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அப்போ அதற்காக எந்த சந்தர்ப்பத்தில் அந்த சேலைன் கொடுப்பது, எந்த சந்தர்ப்பத்தில் டெக்ஸ்ட்ரான் கொடுப்பது, எந்த சந்தர்ப்பத்தில் இரத்தம் ஏற்றுவது என்பதை வைத்தியர்கள் தீர்மானிப்பார்கள். அவர்களுடைய அந்த நோய் நிலைமையை மானிட்டர் பண்ணி கொண்டு இருந்து அதை தீர்மானிப்பார்கள். இதைவிட ஒருவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் அவர்கள் சாதாரண வீட்டில் வந்து அந்த கடுமையான உடல் வேலைகள் செய்யக்கூடாது. காய்ச்சலுக்கு பாராசிட்டமோல் என்ற அந்த மருந்தை மாத்திரையை மட்டும் எடுக்க வேண்டும். அதைவிட இந்த வலி நிவாரணிகளும் இந்த காய்ச்சலுக்கு பயன்படுத்துவார்கள். ஆனால் அந்த வலி நிவாரணிகள் பயன்படுத்துவதோ அல்லது ஸ்டெராய்ட்ஸ் எனப்படுற அந்த மாத்திரைகள் பயன்படுத்தப்படுறதோ வந்து இந்த டெங்கினால் ஏற்படுற பாதிப்பை இன்னும் அதிகரிக்க செய்யலாம். அதனால் அவர்கள் அவ்வாறான மாத்திரைகளை எடுக்காமல் இந்த பாராசிட்டமோல் என்ற மருந்தை மட்டும் காய்ச்சலுக்கு எடுக்க வேண்டும். மற்ற வருத்தங்கள் நாள்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் ஏதாவது மருந்து எடுத்தால் அந்த மருந்துகளை அவர்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் சில மருந்துகளை தவிர்க்க வேண்டும். அதை வைத்திய ஆலோசனையுடன் தவிர்க்கலாம். அதற்காகத்தான் அவர்கள் முதல் நாளே வைத்திய உதவியை நாடுவது நல்லது. ஆனால் முதல் நாளிலே ஒரு காய்ச்சல் ஏற்பட்டு ஒரு முதல் நாளிலே வருகின்ற பொழுது டாக்டர் எங்களால் அது டெங்கு என்று சொல்லி இனம் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆரம்ப கட்டத்திலேயே முடியும். அதுக்கு நாங்கள் இந்த டெங்கு NS1 ஆன்டிஜன் என்ற அந்த டெஸ்ட்டை செய்வதன் மூலம் நாங்கள் அதை அறியலாம். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் அது பாசிட்டிவாக இருந்தால் டெங்கு என கூறலாம். நெகட்டிவ் என்று சொன்னால் டெங்கு இல்லை என கூற முடியாது. அதுக்கு நாங்கள் திரும்ப வந்து அந்த பிளட் கவுண்ட், அதாவது ஃபுல் பிளட் கவுண்ட் அந்த டெஸ்ட்டை தான் செய்ய வேண்டும். அதை வந்து நாங்கள் சீரியலாக செய்ய வேண்டும், தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்க வேண்டும். செய்து அதன் மூலம் அந்த குருதி சிறுதட்டுகள் குறைவடைகிறது என்பதை வைத்துக்கொண்டு டெங்கு என்பதை அனுமானிக்கலாம். இதைவிட 5 நாட்களின் பின்னர் டெங்கு ஆன்டிபாடி, அதாவது புறப்பொருள் எதிரி அந்த டெஸ்ட்டை செய்வது, அதை செய்வதன் மூலம் டெங்கை கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம். ஆனால் அது இல்லாமலே இந்த பிளட் கவுண்டை வச்சு கொண்டு ட்ரீட் பண்ணலாம். அதை வச்சு நாங்கள் அதுக்குரிய ப்ரிகாஷன்ஸை எடுக்கணும். அதே போல் டாக்டர் ஒரு முறை ஏற்கனவே டெங்கு வந்த ஒருவருக்கு ஏற்பட்ட ஒருவருக்கு இன்னொரு முறை அது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கிறது? மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா அல்லது சாதாரணமான ஒரு முறை ஏற்பதான்? ஒருவருக்கு அவருடைய வாழ்நாளில் 4 முறை டெங்கு நோய் ஏற்படலாம். ஏனெனில் 4 வகையான வைரஸ்கள்லாம் இதுவரையில் காணப்படுகின்றது. அதில் ஒரு வைரஸினால் ஏற்பட்டால், ஒரு வகையான வைரஸினால் ஏற்பட்டால் அவருடைய வாழ்நாளில் மீளவும் அதே வகையான வைரஸினால் காய்ச்சல் ஏற்படாது. அந்த ஏனைய 3 வகையான வைரஸ்கள் ஒன்றினால் ஏற்படலாம். அவ்வாறு ஏற்பட்டால் அதனுடைய பாதிப்பு முதல் முறை வந்ததை விட கூடுதலாக காணப்படும், அதிகமாக இருக்கும். ஆன்டிபாடி டிபெண்டன்ட் என்ஹான்ஸ்மென்ட் என்று சொல்றது, அதாவது வந்து அவருடைய அந்த உடம்பின் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த மற்ற வைரஸை உடம்புக்குள்ள நுழைகிறதை கூட்டும். அதே போல ஏற்கனவே ஏற்பட்டவருக்கு இன்னொரு முறை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்குமா டாக்டர்? அவருக்கு அதாவது அந்த நுழம்பு மற்ற வைரஸ் உடலினுள் செலுத்தப்பட்டால் காய்ச்சல் வரும். அவருக்கு அதுக்குரிய எதிர்ப்பு சக்தி இல்லை. அந்த முதல் வந்த வைரஸுக்குரிய எதிர்ப்பு சக்தி தான் இருக்கின்றது, மற்ற வைரஸுக்கு இருக்க மாட்டது. அதால அவருக்கு வருத்தம் அதிகமென்னும் கூற முடியாது, வராதென்னும் கூற முடியாது. அவருக்கு வந்தால் ஆனால் அதனுடைய பாதிப்பு கூடுதலாக இருக்கும்.
இப்பொழுது சிக்கன்குனியா போன்ற சில நோய்களை பார்த்தால் அதனுடைய ஒரு முறை வந்தாலும் அதனுடைய பாதிப்பு அந்த பக்க விளைவு என்று சொல்லப்படுகின்ற விஷயம் ஒரு லைஃப் லாங்குக்கு இருக்கும் அப்படி என்று சொல்லுவார்கள். டெங்கு ஏற்பட்ட ஒருவருக்குரிய அந்த பக்க விளைவுகள் அல்லது ஒரு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சஃபர் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்க மாட்டோம். அதுக்கு சிக்கன்குனியாவை பற்றி கூறுவதாயின் அதனால இந்த மூட்டு வலிகள் ஏற்படும், அந்த மூட்டு நோய்கள் ஏற்படும். அதிலேயும் எல்லோருக்கும் வாழ்நாள் முழுவதும் அப்படி இருக்கும் என கூற முடியாது. சிலருக்கு 2 வாரங்களில் அது சுகமாகிவிடும், சிலருக்கு 2 மாதங்கள் அல்லது சிலருக்கு 6 மாதங்கள் இருக்கலாம், சிலருக்கு 1 வருடத்தை விட கூடவும் இருக்கலாம். ஒரு குறைந்தளவான பெர்சன்டேஜ் ஆட்களுக்கு லைஃப் லாங்காகவும் இருக்கலாம். ஆனால் இந்த டெங்கு என்பதிலே அந்த நோய் ஏற்பட்டு அதிலிருந்து குணமடைந்தால் அதனால் வர்ற அந்த லாங் டேர்ம் பாதிப்பு என்று சொல்லி ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு டெங்குவால் பாதிக்கப்பட்ட ஒருவர் அல்லது டெங்கு அடையாளப்படுத்தப்பட்ட ஒருவர் முழுமையாக அந்த ஒரு நோய் நிலைமை அந்த தொற்றிலிருந்து வெளிவருவதற்கு எவ்வளவு நாட்கள் குறைந்தபட்சம் எடுக்கப்படும்? டெங்கு நோய் ஏற்பட்டு 2 நாட்களின் பின்னர் அவருக்கு அந்த அதிகரித்த நிலை ஏற்படலாம். ஆனால் அது எல்லோருக்கும் ஏற்படுவதில்லை, ஒரு குறைந்தளவான ஒரு விதமானவர்களுக்கே ஏற்படும். அவ்வாறு அந்த டெங்கு குருதிப்போக்கு நிலை என்பது ஆகக்கூடியது 48 மணித்தியாலங்கள் தான் இருக்கும். அந்த பீரியட் தான் ஒரு கிரிட்டிக்கல் பீரியட் என்று கூறுவது. அந்த பீரியடை சரியான முறையில் அதை மானிட்டர் பண்ணி அதில் சரியாக ட்ரீட் பண்ணினால் அவர்களை காப்பாற்றலாம். அதன் பின்னர் அந்த கிரிட்டிக்கல் பீரியட் முடிந்த பின்னர் அவருக்கு பிளேட்லெட் கொஞ்சம் அதாவது அந்த குருதி சிறுதட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்கியவுடன் அவருக்கு குணமடைந்து விடுவார். பொதுவாக 7-8 நாட்கள் எடுக்கும் அதற்கு. இந்த டெங்கு நோய் ஏற்பட்டு 7-8 நாட்களில் அவர் அதிலிருந்து குணமடைந்து விடுவார். அதற்கு முன்னரும் ஏற்படலாம், குணமடையலாம், முழுமையாக குணமடையலாம். நாட்களிலிருந்து குணமடைந்து விடுவார்கள். இந்த டெங்கு தொடர்பாக மக்களிடம் காணப்படுகின்ற தவறான புரிந்துணர்வுகள் என்ன டாக்டர்? அப்பொழுது நாங்கள் பார்த்துருக்கிறோம், வைத்தியசாலைகளுக்கு வர மாட்டார்கள், அந்த குருதி தட்டுகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி தாங்களே வீட்டில் இருக்கிற இந்த கை மருந்துகளை எல்லாம் செய்வார்கள், சாறுகளை குடிப்பார்கள். அப்பொழுது இப்பொழுதும் அந்த மக்களிடம் காணப்படுகின்ற தவறான எண்ணங்கள் என்ன? மக்களிடம் ஒன்று வேலைப்பளு. ஆரம்பத்தில் டெங்கு சாதாரண ஒரு காய்ச்சல் மாதிரி தான் இருக்கும், அதனால அவர்களுடைய ஒரு இக்னோரன்ஸ். அது அடுத்தது என்ன அந்த ஷார்ட்கட் மெத்தட்ஸ் எடுத்து அதன் மூலம் அந்த நோயின் பாதிப்பை குறைக்கலாம் என்பதை அவர்கள் நாடுவார்கள். அவ்வாறான சில அந்த தவறான பரப்பல்களும் காணப்படுகின்றது சமூகத்தில். உதாரணம், இந்த பப்பாசி இலைச்சாறு. அந்த பப்பாசி இலைச்சாறு குடிப்பதால டெங்கு நோய் குணமடையலாம் என்று சொல்லி, இது ஒரு மிகவும் தவறானதும் ஆபத்தானதுமான ஒரு கருத்து. அதாவது இந்த பப்பாசி சாறு குடிப்பதால டெங்கு நோயிலிருந்து அவர்கள் உடனடியாக குணமடைவார்கள் என்பதற்குரிய எந்த விதமான விஞ்ஞானபூர்வமான ஸ்டடி எவிடன்ஸும் இல்லை. அதாவது இந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, ஆதாரங்களும் இல்லை. அவர்களுக்கு அந்த ஒரு சில இதில் ஒப்சர்வ் பண்ணியிருக்கு, அவதானித்திருக்கின்றார்கள். அதாவது அதை குடிக்கும் போது அந்த குருதி சிறுதட்டுக்கள் எண்ணிக்கை சிறிதளவு கூடுகின்றது. அவ்வாறு கூடியவுடன் அந்த டெங்கு நோயிலிருந்து குணமடைந்து விட்டார்கள் என்றது அல்லது அது குணமடைகிறார்கள் என்று கருதுவது மிகவும் தவறானது. டெங்கு நோயின் பாதிப்பு என்பது ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டால் அதற்குரிய அந்த குறிப்பிட்ட காலப்பகுதி, அது அந்த காலம் வரையும் அதனுடைய அந்த தொடர்ச்சியான அந்த பாதிப்பு இருந்து கொண்டிருக்கும். அந்த குருதி சிறுதட்டுக்களை கூட்டுவதன் மூலம் அந்த பாதிப்பு இல்லாது போகாது. அவர்களுக்கு இந்த பப்பாசி இலைச்சாறு குடித்து குருதி சிறுதட்டுகள் கூடினாலும் அந்த டெங்கு நோயினால் வர்ற அந்த டெங்கு குருதி போக்கு நிலை, டெங்கு அதிர்ச்சி நிலை என்பவற்றினுடைய அந்த ஆபத்துக்கள் இருக்கும். இதை குடிப்பதன் மூலம் அவர்கள் அதை கவனிக்காமல் விடுவதால் அவர்களுக்கு அந்த டெங்கு நோயினால் உயிராபத்துகள் ஏற்படலாம். அதனால் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். ஒரு கர்ப்பமாக இருக்கின்ற பெண்ணுக்கு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவர்களுக்கு இந்த டெங்கு நோய் நிலைமை ஏற்படுகின்ற பொழுது குழந்தையையும் அது அதிகமாக பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா டாக்டர்? அவர்கள் எவ்வாறான கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும்? கர்ப்பிணி தாய்மார்கள்
அவர்களுக்கு வந்து உடல் இயக்கவியலில் ஏற்படுகின்ற சில மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் அதாவது அவர்களுடைய ப்ரெஷர் வந்து அந்த பிளட் ப்ரெஷர் வந்து வளமையானவர்களை விட கொஞ்சம் குறைவாக காணப்படும். அதனுடன் அவர்களுடைய அந்த நோய் எதிர்ப்பு தன்மையிலும் சில மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்கள்னால் அந்த டெங்கு நோய் பாதிப்பு ஏற்படும் போது அந்த உடல் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, அதாவது உடல் வந்து ஒரு சமநிலைக்கு வரக்கூடிய அந்த தன்மை வந்து வேறுபடுகின்றது மற்ற நோமல் அந்த நபர்களை விட. அப்போ இதனால் அவர்களுக்கு அதில் வர்ற பாதிப்பு கூடுதலாக காணப்படும். அத்துடன் அவர்களுக்கு அந்த தேர்ட் ட்ரைமஸ்டர், அதாவது வந்து அந்த கடைசி, அதாவது பிரசவ காலத்தை 3ஆக பிரிப்பார்கள். அதில் வந்து அந்த 3வது நிலை, அதாவது அந்த 40 வாரங்களாயின் அதை 3ஆக பிரித்து அது ஒவ்வொரு நிலை சொல்லுவார்கள். அந்த இறுதி அந்த காலகட்ட பகுதியில் அவர்களுக்கு அந்த நோய் ஏற்பட்டால் அதனுடைய பாதிப்பு கூடுதலாக காணப்படும். ஏனென்றால் அவர்களுக்கு வந்து இரத்த பெருக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூட அதைவிட அவர்கள் அம்மாவிடமிருந்து வயிற்றில் உள்ள குழந்தைக்கும் நேரடியாக அந்த வைரஸ் தொற்று ஏற்படும். அப்போ அந்த தொற்று கூடுதலாக வந்து அந்த பீரியடில் அந்த பிள்ளை வெளியில் எடுக்கும் போது, டெலிவரி செய்யும் போது அந்த பிள்ளைக்கு ஏற்படும். அந்த ஈவன் பிறந்த பிறகும் அந்த பிள்ளையை அந்த டெங்குக்குரிய மானிட்டரிங் செய்ய வேண்டும். ஏன்னா அவருக்கு சில விழுந்து தொற்று ஏற்பட்டிருக்கலாம். அதைவிட வைத்தியர்கள் தீர்மானிப்பார்கள் அந்த டெங்கு கிரிட்டிக்கல் பீரியட் என்று சொல்கிற அந்த 48 மணித்தியாலங்கள் அந்த பீரியடில் கூடுதலாக வந்து அந்த குழந்தை பிரசவிப்பதை தவிர்ப்பது. அந்த பீரியடில் அவருக்கு சில வேளை பெயின்ஸ் ஏற்பட்டு அவர்களுக்கு அந்த பிரசவத்துக்குரிய அறிகுறிகள் காணப்பட்டால் அதை தவிர்ப்பதற்கு அவர்கள் ஏதாவது அந்த உரிய சிகிச்சைகளை செய்து அதை பிற்போட பார்ப்பார்கள். அவ்வாறு இல்லையாயின் அவர்களுக்கு அந்த குழந்தையை வெளியே எடுக்க வேண்டிய நிலையாயின் அது சீசர், அதாவது அந்த சிசேரியன் செக்ஷன் என்று செய்யாமல் அவர்களுக்கு அந்த நோமல் டெலிவரி தான் கூட ஊக்குவிப்பது பாதுகாப்பானது. அதையும் வைத்தியர் தீர்மானிப்பார். ஆனால் இதில் அவர்களுடைய அந்த உடல் இயக்கவியல் ஏற்படுற மாற்றங்களாலே அந்த டெங்கு நோயினால் ஏற்படுற பாதிப்புகளை சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை அவர்களுக்கு குறைவாக இருப்பதனால் அதனுடைய பாதிப்பு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் கூடுதலாக காணப்படும். இந்த அதிகம் ஒரு பயம் அல்லது அச்சம் தேவையான பிரிவினர்னு சொல்லி சிலர் சொல்லியிருந்தீர்கள். அதிலே 1 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளையும் வந்து குறிப்பிட்டிருந்தீர்கள் டாக்டர். என்றால் அவர்களுக்கு சிகிச்சை ஒன்றை அளிப்பதே மிகவும் கஷ்டமான விஷயமாக இருக்கும். அதே போல தண்ணிகளை உட்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு எவ்வாறான சிகிச்சைகளை டாக்டர் வைத்தியசாலையிலே மேற்கொள்கிறீர்கள்? 1 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இந்த பாதிப்பு அது அவர்களுடைய உடல் நிறைக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு உடலுக்கு அந்த டைமில் என்ன வகையான திரவங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அதாவது அந்த நாங்கள் இன்ஃபியூஷன் மூலம் அனுப்பலாம், அதாவது இந்த சேலைன் போடுறது அந்த ஊசி மூலம் நாங்கள் அவர்களுக்கு அந்த எந்த வகையான திரவங்களை ஏற்றுவது என்பதை தீர்மானித்து அதை அதன் மூலம் ஏற்றலாம். அவர்கள் வாயால் எடுக்க முடியாது விட்டால் அதையும் அவர்களை மானிட்டர் பண்ணி செய்ய வேண்டும். அதனால் அவர்களையும் ஏர்லியாக டாக்டரின் அட்வைஸ் எடுத்து அதன் மூலம் அவர்கள் செயற்படுவது பாதுகாப்பானது. வைத்தியசாலைகளும் இப்படியான சிகிச்சைகள்லாம் நடைபெறுகிறது. இலங்கையை பொறுத்தளவிலே இப்பொழுது அதிகமாக எந்த மாகாணத்திலே இந்த டெங்கு தொற்று இவ்வாறான இடங்களிலே அதிகமாக இப்பொழுது இருக்கிறது? அதற்காக நாங்கள் மற்ற மாகாணங்களில் இருப்பவர்கள் அச்சமடைய தேவையில்லை என்றில்லை, ஆனால் பொதுவாக இந்த மாகாணத்திலே அதிகமாக இப்பொழுது இருக்கிறது. வளமையாக மேல் மாகாணத்தில் தான் டெங்கு தொற்று அதிகமாக காணப்படுகின்றது. கொழும்பு கம்பஹா இரண்டும் மாறி மாறி முதல் நிலைக்கு வருகின்றன. ஏனைய இடங்களில் என்று பார்க்கும்போது இப்போது இந்த காலத்தில் மத்திய மாகாணம், சப்ரகமுவ மாகாணம், தென் மாகாணம், கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு, மற்றது இங்கே வடமேல் மாகாணம், அந்த பகுதிகளில் இப்போ கூடுதலாக காணப்படுகிறது. வடமாகாணத்தில் தற்பொழுது கொஞ்சம் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆனால் அவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு அந்த வைரஸை கொண்டு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இப்போ டெங்கு என்பது வந்து தனியாக அந்த
நுளம்பினால் தொற்றுகிறது என்று சொன்னால் அங்கு நுளம்பு பெருகக்கூடிய ஏது நிலைகள் காணப்படுகின்றமே அந்த நுளம்பு உடனடியாக பெருகி அதை பரப்பக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த சில காலங்களாக டெங்கு நோயின் பாதிப்பு குறைவாக இருந்தபடியால் மக்களுடைய அந்த விழிப்புணர்வு தன்மை குறைந்து விட்டது. இப்போ நீங்கள் உங்களுடைய உயிரை உங்களுடைய அன்பானவர்களின் உயிரை பாதுகாக்க வேண்டுமாயின் நீங்கள் செயற்பட வேண்டும். அதாவது உங்களுக்கு அந்த இலகுவான முறை வந்து நீங்கள் இருக்கும் அயலில் இருக்கிற, அதாவது உங்களோட சுற்றாடல சூழலில் இருக்கின்ற டெங்கு பெருகக்கூடிய ஏது நிலைகளை அவதானித்து அவற்றை தவிர்ப்பது, அகற்றுவது, இதை தொடர்ச்சியாக ஒரு பீரியோடிக்கலி அதை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு கிழமையில் ஒரு மணித்தியாலம் அல்லது ஒரு அரை மணித்தியாலம் இதற்கு நீங்கள் செலவழித்தாலே நீங்கள் எவ்வளவு விஷயங்களை செய்து விடலாம். ஆனால் அந்த கவனக்குறைவு காலப்போக்கிலே அது அப்படி அதுக்குரிய அந்த அவதான தன்மைகள் இல்லாமல் போனதால் இந்த 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 மழை காலம் வந்தவுடன் அது நீர் தேங்கக்கூடிய இடங்கள் இருந்தபடியால் அது நுளம்பு பெருகி அந்த நோய் பரவி விட்டது. அப்போ இதற்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் விழிப்புணர்வு வர வேண்டும். தற்பொழுது இந்த டெங்கு கட்டுப்பாடு என்பதை ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள வைத்திய அதிகாரி, அதாவது பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் அதை செய்யும்போது அது அந்த சுகாதார வைத்திய பிரிவிலிருந்து கட்டுப்பாடு அந்த முறைகளை அவதானிப்பதற்கு மக்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு செல்பவர்களிடம் மக்கள் எதிர்பார்ப்பது அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த குப்பைகளையும் அந்த நுளம்பு, அதாவது அந்த கூரை பீலி, வேறு பிளாஸ்டிக், மற்றது இந்த வெண்களி செரமிக்ஸால் ஆனது, மற்றது தகரங்களினாலே ஆன கொள்கலன்களில் தான் இந்த இது பெருகுது. அதை விட ஏதாவது அந்த நீர் தேங்கி இருக்கக்கூடிய, தற்பொழுது ரம்புட்டான் சீசன், அந்த ரம்புட்டான் சீசனில் வந்து அந்த ரம்புட்டான் தோல் அந்த அதிலே வந்து இருக்கிற நீரே ஒரு குடும்பத்துக்கு பரப்பக்கூடிய நுளம்பை பெருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இவ்வாறான நிலை காணப்படும் போது மக்களுக்கு எல்லாம் தெரியும், காலம் காலமாக இதை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த அறிவு இருந்தும் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவது என்பது இவரு தெரிந்திருந்தாலும் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவார்கள் என்று இல்லை. அந்த நிலைமை வர வேண்டும், அந்த விழிப்புணர்வு வர வேண்டும். இதுதான் மிகவும் ஒரு கடினமான ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக இவ்வாறு சுகாதார அதிகாரிகள் பிரிவில் இருந்து வீட்டுக்கு வந்து அந்த குப்பைகளை அகற்றுவது என்பது நடக்கக்கூடிய காரியமாக இல்லை. ஏனெனில் அதற்குரிய ஆள் அணி வந்து குறைவாகவே காணப்படுகின்றது. ஒவ்வொருத்தரும் தன் வீடு, அதாவது தன் வீடு மட்டும் இல்லை, அயல் வீட்டையும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதில் அவர்கள் குழுவாக வேலை செய்து இந்த வேலைகளை செய்வதன் மூலம் டெங்கு ஆபத்திலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். ஏனெனில் டெங்கு நோய் வந்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஏனெனில் யாருக்கு அந்த கடுமையான நிலைக்கு போகின்றது என்பதை கூற முடியாது. அதனாலே அதை தவிர்ப்பது தான் மிகவும் சிறந்த வழி. இதற்குரிய வழிகளை கொண்டு வருவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை கூறி அதை செயற்படுத்துங்கள். சில நாடுகளில் மக்கள் வந்து அப்படியான ஒரு அதாவது தங்களுடைய அந்த வளமைகளை அவ்வாறு மாற்றி செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இங்கு நாங்கள் பெரும்பாலான மக்களிடம் அதை காண முடியவில்லை. காலப்போக்கிலே அது அப்படி இல்லாமல் போகின்றது. இதுவே இங்கு உள்ள ஒரு மிகவும் கடினமான பகுதியாக உள்ளது. நீங்கள் கூறியது போல டாக்டர், நாங்கள் காலங்காலமாக சில விஷயங்களை சொல்லி வருவோம். டெங்கு இலங்கையிலே ஆரம்பித்த பொழுது நாங்கள் சிறுவர்களாக இருந்துகின்ற பொழுதே எப்படியான இடங்களிலே டெங்கு நுளம்புகள் பரவும், எப்படியான இடங்களை வைத்திருக்க வேண்டும் எல்லாம் என்றுவோம். ஆனால் விழிப்புணர்வு குறைந்து விட்டது. அதனால் இந்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் மீண்டும் ஒரு முறை, ஏனென்றால் சாதாரண நுளம்புகளுக்கும் டெங்கு நுளம்புகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பரவுகின்ற இடம், அது கடிக்கின்ற நேரம் என்று சொல்லி வித்தியாசங்கள் இருக்கிறது. அது தொடர்பாக எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்படியான டெங்கு நுளம்பு வந்து சிறிய நுளம்பு, அதன் மேல் வந்து வெள்ளை புள்ளிகள் காணப்படும், அந்த வரிகள் காணப்படும். அதான் இந்த ஈடிஸ் நுளம்பு. அதில் 2 வகைகள் உள்ளன. ஈடிஸ் இஜிப்டை, ஈடிஸ் ஆல்போபிக்டஸ் என்று சொல்லி 2 வகைகள் காணப்படுகின்றது. இதில் வந்து மிகவும் ஆக்டிவானது வந்து ஈடிஸ் இஜிப்டை என்றது. அது ஒரு முட்டை இடுவதற்கு முதல்ல அந்த பீரியடில் நிறைய ஆட்களுக்கு கடிக்கும், நபர்களுக்கு அது கடிக்கும். அப்போ அதனாலே அது அந்த நோயை அது கூடுதலானவர்களுக்கு பரப்பக்கூடிய அந்த தன்மை இருக்கின்ற ஒரு வெரி ஆக்டிவான ஒரு நுளம்பாக காணப்படுகின்றது. அந்த நுளம்பு பகல் வேளையில் தான் கடிக்கின்றது. அப்போ இந்த நுளம்பு கடிப்பதை தவிர்ப்பது என்பதை நாம் 3 முறைகளில் பார்க்கலாம். ஒன்று வந்து அந்த நுளம்பு பெருகும் இடங்களை அகற்றுவது. அதாவது நுளம்பு பெருகிற இடங்கள் என்று சொல்லியிருக்கல, இது ஒரு அந்த கிளியர் வாட்டரில் தான் இது பெருகும். தெளிவான நீர் உள்ள நீர்லாம் பெருகும்.
அது மாதிரி ஒரு சிறிய அளவு நீர், நான் சொன்ன போல் அந்த ரம்புட்டான் தோலில் இருக்கிற நீரிலேயே பெறுகிற அந்த நுளம்பு ஒரு குடும்பத்தையோ 2-3 குடும்பத்தை தாக்கக்கூடிய மாதிரியான அளவுக்கு அது அந்த வைரஸை பரப்பும். அப்போ அவ்வாறான ஆபத்து இருக்கிற போது வீட்டிலே வந்து நீங்கள் அந்த பிளாஸ்டிக்னாலான அந்த கொள்கலன்கள், வெண்களி மற்றும் இந்த தகரம் அல்லது சிமெண்டினாலான அகற்றக்கூடிய பொருட்களை முறையாக அகற்றி அவற்றில் மீளவும் நீர் தேங்க முடியாது செய்ய வேண்டும். அதாவது மீள் சுழற்சிக்கு உட்படும் பொருட்களை, அதாவது பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை மீள் சுழற்சிக்கு உட்படுத்துவது நல்லது. மற்றவற்றை மண்ணினுள் புதைத்து விடுவது நல்லது. அல்லது நீங்கள் சில பொருட்களை நீங்கள் சேமித்து வைக்கத்தான் வேண்டுமாயின் அதனுள் நீர் தேங்காதவாறு பாதுகாத்து கொள்ளுங்கள். அந்த கூரை பீலிகளை வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கால் அதில் நீர் தேங்கி உள்ளதா, அதில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதை அவதானியுங்கள். ஆனால் தற்பொழுது வீடுகள் கட்டும்போது அந்த கூரை பீலிகளை இல்லாமல் தான் கட்ட வேண்டும் என்று சொல்லி சில ரெகுலேஷன்ஸை கொண்டு வருகின்றார்கள். குறிப்பிட்ட காலத்தில் வரும். அவ்வாறான நிலைமைகள் வந்து பாதுகாப்பானதாக இருக்கும். ஒரு நாள் அல்லது அட்லீஸ்ட் ஒரு கிழமையில் ஒரு மணித்தியாலம் அல்லது ஒரு நாளில் ஒரு 10 நிமிடம் உங்களோட சூழலை சுற்றி பாருங்கள். அங்கு காணப்படுகின்ற அந்த நுளம்பு பெருகக்கூடிய இடங்களை அகற்றுங்கள். அகற்ற முடியாத நீர் தேங்கியுள்ள இடங்கள் காணப்படுமாயின் அந்த நீர் நீங்கள் பயன்படுத்தும் நீராயின் அதற்கு வந்து சில வகையான மீன்கள், அதாவது கப்பி மீன் என்று சொல்கிற அப்படியான சில வகையான மீன்கள், அதாவது நுளம்பு குடம்பிகளை அது உண்ணும். அந்த மீன்களை வளர்க்கலாம். அந்த மீன்களை வளர்க்கக்கூடிய அந்த அறிவுரைகளை நீங்கள் உங்களுடைய பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அதைவிட பயன்படுத்தாத நீராயின் அதற்கு அந்த நீரை வடித்து விடலாம். அவர் வடித்து விட முடியாததாயின் அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கால் சில வகையான ரசாயனங்களை அதற்கு பயன்படுத்தலாம். அந்த ரசாயனங்களை நீங்கள் உங்களுடைய பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவில் உடன் தொடர்பு கொண்டு அல்லது அந்த ஏரியாவில் உள்ள பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அதாவது பொது சுகாதார பரிசோதகர், அவர் மூலமும் நீங்கள் அதற்குரிய அறிவுரைகளை பெற்றுக்கொள்ளலாம். அதைவிட வீட்டில் வந்து அந்த ஃப்ளவர் போட்ஸ் மற்ற அந்த பேர்ட் ஃபீடிங் அந்த கண்டெய்னர்ஸ், அதாவது அந்த இது பறவைகளுக்கு நீர் வைக்கும் அந்த கொள்கலன்கள், அது மாதிரியான பொருட்களாயின் அவற்றை கழுவுவதாய் நீங்கள் அந்த நீரை அகற்றிவிட்டு புதிய நீரை சேர்த்து விட்டால் அது சரி என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த டெங்கு நுளம்பினுடைய அந்த முட்டை அந்த நீர் இருக்கிற மட்டத்துக்கு மேலே உள்ள அந்த சுவரில் தான் அது ஒட்டி இருக்கும். அது 6 மாதம் ஈவன் 1 வருடத்திற்கு கூட அந்த முட்டை அப்படியே இருக்கலாம். நீங்கள் அந்த நீரை மட்டும் ஊற்றிப்பட்டதை வைத்து விட அப்படியே இருக்கும். பிறகு அந்த நீர் மட்டம் அந்த முட்டையினுடைய அந்த மட்டது லெவலுக்கு செல்லும் போது அதுக்குள்ளே போய் அது ஹச் பண்ணி நுளம்பை உருவாக்கலாம். அப்போ நீங்கள் அந்த நீரை அகற்றி விட்டு தனியாக அந்த அதனுடைய அந்த சுவரை வந்து நீங்கள் ப்ரஷ் ஒன்றின் மூலம் உராஞ்சி அதை கழுவாமல் விட்டால் அந்த முட்டை அப்படியே இருந்து மீளவும் நீங்கள் அதை நீர் நிரப்பும் போது அந்த நீரினுள் அந்த நுளம்பு பெருகக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதனாலே அதை சரியாக அந்த சுவரை உராஞ்சி, அதாவது ப்ரஷ் மூலம் அதை ரப் பண்ணி அதை நீங்கள் கழுவ வேண்டும். நீங்கள் கூறியிருந்தீர்கள் இப்பொழுது சில மாகாணங்களிலே வந்து இது தொடர்பான நோய் பரவல் குறைவாக இருக்கிறது என்று சொல்லி, இப்பொழுது நாங்கள் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தில் சொன்னால் நாங்கள் இருக்கின்ற வட மாகாணத்திலே வந்து நான் பார்த்திருக்கிறேன், வீடுகளை வந்து ஒழுங்காக இப்படியான விஷயங்களில் பராமரிக்காவிட்டால் நுளம்புகள் பெறுகின்ற இடங்கள் இருக்கிற பொழுது பொது சுகாதார பரிசோதகர்கள் வழக்காக அதை பதிவு செய்து நீதிமன்றங்களிலே அந்த வீட்டு உரிமையாளர்களை முற்படுத்துகின்ற நிலைமைகள் இருக்கிறது. அந்த ஒரு சீசன் என்றால் வீட்டிலே இருப்பவர்கள் அந்த பயத்திலேயே அந்த வேலைகளை செய்வார்கள். ஆனால் மேல் மாகாணத்திலே தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்த தொகையிலான டெங்கு தொற்றாளர்கள் இறப்புகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறது மேல் மாகாணம். எனவே மேல் மாகாணத்திலே இப்படியான விடயங்கள், இப்படியான கட்டுப்பாட்டு முறைகள் வந்து இன்னும் அதிலே பற்றாக்குறைகள் போதாக்குறைகள் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கருதுகிறீர்களா? அல்லது டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எவ்வாறான நடவடிக்கைகளை, விழிப்புணர்வு திட்டங்களை மேல் மாகாணத்திலே அல்லது அதிகமாக பரவுகின்ற இடத்திலே இப்பொழுது மேற்கொண்டு வருகிறது?
மேல் மாகாணத்தில் உள்ள முக்கியமான பிரச்சனை வந்து இலங்கையில் உள்ள மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்கள் மேல் மாகாணத்திலேயே வசிக்கின்றார்கள். அப்போ மக்களுடைய அந்த நெருக்கம் கூட, அந்த செறிவு கூட, அப்போ அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி, அப்போ அதால் வந்து அந்த வைரஸின் அந்த டேர்ன் ஓவர், அதாவது அந்த ஒருவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் அது நுளம்புக்கு பரப்பி அந்த நுளம்பு ஒரு மக்கள் குறைவாக உள்ள இடம், ஐதாக உள்ள இடத்தை விட அடர்த்தியாக உள்ள இடத்தை விட கூடுதலானவர்களுக்கு கடித்து அந்த நோயை பரப்பும். இவ்வாறு பரப்புவதன் மூலம் அந்த நுளம்பிற்கும் அந்த மக்களுக்கும் இடையில உள்ள அந்த தொடர்பு வந்து கூடுதலாக காணப்படுகின்றது. அப்போ அதனுடன் இவ்வாறு இங்கே வந்து இவ்வளவு அந்த அந்த பெருந்தொகையான மக்களை என்னுடைய இருப்பிடங்களை அமைக்கும் போது அங்கே உள்ள அந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம்ஸ், மற்றது அந்த வடிகால் அமைப்புகளில் உள்ள சில பிரச்சனைகள், மற்றது அதைவிட அவர்களினாலே போடப்படுகின்ற குப்பைகள், அதாவது அந்த டெங்கு நுளம்பு பெருகக்கூடிய நீரை தேக்கி வைக்கக்கூடிய அந்த கொள்கலன்கள், அவையும் வந்து அந்த சூழலுக்கு விடப்படுவது கூடுதலாக காணப்படுகின்றது. அது எத்தனை முறை கூறினாலும் அது அவர்கள் வந்து அதை அந்த சரியான முறையில் அதை கடைப்பிடிக்காத ஒரு தன்மை காணப்படுகின்றது. இதுதான் இங்கு அந்த நுளம்பும் அந்த டெங்கு நோயுடன் மிகவும் அந்த கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலை வந்து மேல் மாகாணத்தில் காணப்படுகின்றது. டெங்கு இவரிடம் அதிகமான தொற்றுகளை பதிவு செய்ததுக்கு இன்னும் ஒரு முக்கிய காரணம் காலநிலை மாற்றம். கடந்த வருடம் அதிகமாக பெய்த மழை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இப்பொழுது மீண்டும் அந்த மழைக்காலம் வந்து இன்னும் ஒரு குறுகிய காலத்திலேயே ஆரம்பிக்க போகிறது. எனவே இதனுடைய தன்மை இன்னும் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீர்கள், கடந்த ஒரு ஆண்டிலே பதிவு செய்த தொகையை நாங்கள் இப்பொழுது காலாண்டிலே வந்து அதே அளவு டெங்கு தொற்றாகளுடைய நிலைமை இப்பொழுது பதிவாகிருக்கிறது. எனவே இது ஒரு மிகவும் ஒரு பெருந்தொற்றாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே அப்படி ஒரு நிலைமையை எதிர்கொள்வதற்கு எவ்வாறான தயார்படுத்தல்களை எங்களுடைய நாட்டினுடைய அதற்குரிய அமைச்சகங்கள், அதற்குரிய நிறுவனங்கள் இப்பொழுது மேற்கொண்டு வருகிறது? இன்று இதுவும் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனையாக உள்ளது. அதாவது அந்த வைத்தியசாலைகளில் இருக்கின்ற வளங்கள், அதாவது மனித வளம், அதை விட எக்யூப்மெண்ட்ஸ், அந்த ஆளணி வளம் மற்ற அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்குரிய அதை வைத்தியத்தை செய்வதற்குரிய கருவிகள், தேவையான கருவிகள், அதற்கு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் வழமையாக ஒரு நாள் வைத்தியசாலையில் உள்ள இந்த நோயாளிகளின் எண்ணிக்கை 180-200 காணப்படுவது இன்று கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து 2000 தாண்டியுள்ளது. ஒரு நாளில் வைத்தியசாலையில் உள்ள நோயாளிகளின் எண்ணிக்கை. அப்போ இவ்வளவு பேரில் வந்து வேறையும் வைத்தியசாலையில் வைத்து வைத்தியம் செய்து அதில் அதாவது அந்த கூடுதலான பாதிப்பு ஏற்படுவதற்குரிய இந்த எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்குரிய அந்த வளப்பற்றாக்குறை காணப்படுகின்றது. இதற்காக சில வழிமுறைகளை செய்திருக்கின்றார்கள். அதற்குரிய ஒரு சர்க்குலர் ஒன்றும் எல்லா வைத்தியசாலைகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அது இந்த டெங்கு கண்ட்ரோல் யூனிட்டால், அதாவது எங்களோட சுகாதார அமைச்சால் அது வைத்தியசாலைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதில் உள்ள என்படி அந்த ஒரு காய்ச்சல் உடன் ஒரு நோயாளி வந்தால் அதை கேட்டகரைஸ் பண்ணி, அதை ஓபிடி லெவல்லே வைத்து கேட்டகரைஸ் பண்ணி அவரை அதாவது இந்த டெர்ஷியரி ஹாஸ்பிட்டல்ஸ், அந்த கூடுதலாக அவர்களை அந்த டெங்கு பாதிப்பு கூடியவர்களை மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த வைத்தியசாலைகள், அந்த வைத்தியசாலைகள் வைத்திருப்பதா, இல்லை சிறிது காலத்துக்கு வேறு வைத்தியசாலைகளுக்கு அனுப்புவதா, அல்லது அவர்களை வீட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின் வைத்தியசாலைக்கு வர சொல்வதா என்பதை தீர்மானித்து அவர்கள் முடிவெடுப்பார்கள். அதைவிட இந்த வைத்தியசாலையிலும் வந்து ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிற நோயாளிகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆபத்து நிலையை தாண்டி அவர்கள் சென்று விட்டால் அவர்கள் முழுமையாக குணமடையும் வரையும் அதே வைத்தியசாலையில் வைத்திருக்காமல் அவர்களை வேறு அந்த சிறிய வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி பிறகு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய மாதிரியான ஒரு நடைமுறை. அடுத்தது வந்து இந்த வளப்பற்றாக்குறைக்கு வந்து எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் மூலம் தேவையான சில பொருட்களை வந்து நாம் வாங்குவதற்கு முடிவெடுத்துள்ளோம்.
நிச்சயமாக நிறைய விடயங்களை நாங்கள் இன்று பேசியிருந்தோம் டாக்டர். நாங்கள் ஆரம்பத்திலே கூறியது போல, நான் கூறியது போல, வைத்தியர் கூறியது போல, இது எல்லாவற்றுக்கும் கட்டாயம் தேவை விழிப்புணர்வு. டெங்கு எங்களுடைய நாட்டிலே பரவ ஆரம்பித்த காலப்பகுதியிலே இருந்த விழிப்புணர்வு மக்களுக்கு இப்பொழுது இல்லை என்பதும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. எனவே இந்த விடயம் ஒன்றில்லை, எந்த விடயமாக இருந்தாலும் அரசாங்கம் செய்யும் அல்லது அது சார்ந்த நிறுவனங்கள் பார்த்துக்கொள்ளும் என்பதை தாண்டி நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளாக உங்களுடைய சமூகமாக இப்படியான நோய் நிலைமைகளிலிருந்து நீங்கள் மீள்வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக டெங்கை பொறுத்தளவிலே அது உங்களாலே அதற்கு ஒரு தீர்வு கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ஒரு பாரிய நோய்கள் போல இல்லாமல் நீங்கள் உங்கள் அளவிலே விழிப்புணர்வோடு இருக்கின்ற பொழுது, உங்கள் வீட்டையும் உங்களுடைய சுற்றுச்சூழலையும் நீங்கள் சுத்தமாக வைத்திருக்கின்ற பொழுது, அதே போல வைத்தியர் கூறியது போல ஒரு கிழமையிலே வாரத்திலே நீங்கள் செய்தால் அதுக்குன்னு சொல்லி ஒரு 30 நிமிடங்கள் 1 மணித்தியாலங்கள் தான் எடுக்கும். எனவே நீங்கள் உங்களுடைய வீட்டை உங்களுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து அந்த சமூகத்தோடு சேர்ந்து நீங்கள் சுத்தமாக வைத்திருக்கின்ற பொழுது இந்த பிரச்சனையால் வருகின்ற பாதிப்பை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். இது நீங்கள் மட்டும் சார்ந்த பிரச்சனை இல்லை. உங்களுடைய வீட்டை நீங்கள் அசுத்தமாக வைத்திருக்கின்ற பொழுது, நீர் தேங்கும் இடங்களை நீங்கள் கவனிக்காமல் விடுகின்ற பொழுது உங்களுக்கும் உங்களை சுற்றி இருப்போருக்கும் அது பிரச்சனையாக மாறும். அதே போல டெங்கு நோய் தொடர்பான உங்களிடம் இருக்கின்ற சில மூட நம்பிக்கைகள் அல்லது ஒரு தவறான கருத்துக்களையும் நீங்கள் தூக்கி எறிய வேண்டும். இப்படியான நோய் அறிகுறிகள் அல்லது ஒரு காய்ச்சல் உங்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது கட்டாயம் அருகிலே இருக்கின்ற வைத்தியசாலைகளுக்கு சென்று உரிய வைத்தியர்களிடம் நீங்கள் அதற்குரிய ஆலோசனைகளையும் சிகிச்சைகளையும் பரிசோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டும். எனவே தயவு செய்து இந்த விடயத்திலே நீங்கள் விழிப்புணர்வாக இருங்கள். நாங்கள் எல்லோருமாக நாட்டினுடைய பிரஜைகளாக எல்லோருமாக சிந்திக்கின்ற பொழுதுதான் இந்த டெங்கு நோயை நாங்கள் ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தியது போல எங்களுடைய நாட்டிலிருந்து நாங்கள் கட்டுப்படுத்தி அது தொடர்பான விளைவுகளிலிருந்து நாங்கள் எங்களையும் எங்களை சார்ந்தோர்களையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இன்று எங்களோடு இணைந்திருந்தார் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினுடைய வைத்திய அதிகாரி டாக்டர் ஆர் இந்திரலிங்கம் அவர்கள். அவருக்கு வேளையிலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி டாக்டர். இதோடு நானும் இந்த வார சுகவாழ்வு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சிறந்ததொரு ஆலோசனையோடு உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.